வெல்கம் டு மோஷேஸ் கில்லாடி கிச்சன். இன்றைக்கி நிறைய காய்கறிகளை பயன்படுத்தி சுவையான வெஜ் கறி தாங்க பண்ண போகிறோம். இது இட்லி, தோசை, ரொட்டி, சப்பாத்தி, நான் இது எல்லாத்துக்கும் பக்காவான ஒரு சைட் டிஷ்ஷும் கூடங்க. இதில் நிறைய காய்கறிகள்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி காய்கறியே விரும்பி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு போல் சோயா சங்க்ஸ் சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அடுத்து இன்னொரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் போல் தனிமிளகாய் தூள், 2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் வறுத்து அரைச்ச சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது காரம் இருக்காதுங்க, கறி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நம்ம இதை சேர்த்துருக்கோம். இது உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பழுத்த தக்காளி, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய், 8 போல் பாதாம் பருப்பை சுடுதண்ணியில் ஊற வச்சு தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலைங்க. தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த பக்குவத்துக்கு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, இருக்கட்டும். அடுத்து அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலையில சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 6 பல் பூண்டு, சின்ன துண்டளவுக்கு இஞ்சியை இந்த மாதிரி நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இடித்து சேர்க்கும் போது வெஜ் கறி நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இஞ்சி பூண்டு எல்லாம் பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர் மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு இது நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுருங்க. மசாலா எல்லாம் பச்சை வாசனை போயிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த பக்குவத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு விருப்பமான காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 10 போல் பீன்ஸ், 2 கேரட்டை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 250 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, சுடுதண்ணியில் ஊற வச்ச சோயா சங்க்ஸை நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மசாலாவோட ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இதில் தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. தேங்காய் எதுவும் சேர்க்காமல் இந்த வெஜ் கறியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தக்காளி மசாலாவை சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் போல் கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்ககிட்ட கசூரி மேத்தி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது குறைவாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை தூவிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிங்கன்னா வீடே மணக்கிற அளவுக்கு சுவையான வெஜ் கறி ரெடிங்க. இதில் நம்ம தேங்காய் எதுவும் அரைச்சி சேர்க்காமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட இட்லி, தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இது சப்பாத்தி, ரொட்டி, நானோட சாப்பிட்றதுக்குமே வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா டிஷ்ஷுக்கும் பக்காவான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.